வணக்கம். கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே இருக்கிறதான தமிழின துரோகிகள் கீழ்ப்பாக்கம் தெய்வநாயகம், அவருடைய சகாக்கள் என்று சொல்லக்கூடியதான முனைவர் பாஸ்கரதாஸ் மற்றும் ஐந்தவித்தான் சுவிசேஷ திரைப்பட இயக்குனர் ஜே ரமேஷ் போன்றவர்களுக்கு மறுப்பு சொல்லும் விதமாக தமிழ் கிறிஸ்தவர்களுக்கும் தமிழ் சைவர்களுக்கும் உண்மையை எடுத்துரைக்கும் விதமாக இந்த காணொளி காலமாக மறைந்த சாதி செல்லப்பா உட்பட கீழ்ப்பாக்கம் தெய்வநாயகம் அவருடைய சகாக்கள் தொடர்ந்து பேசி வருகிறதான வரலாற்று பொய்களை, தமிழ் கலாச்சார திருட்டுத்தனத்தை வெளிச்சம் போட்டும் காட்டும் விதமாக இந்த காணொளி நான் செய்கிறேன். சமீபத்திலே ஐந்தவித்தான் என்ற திரைப்படத்தின் வழியாக மீண்டுமாக அந்த பொய்யை உண்மை போல பேசி படம் எடுத்து வைத்திருக்கிறார் இயக்குனர் ஜே ரமேஷ். இங்கே காலங்காலமாக தமிழர்கள் முருகனுக்கு எடுக்கிறதான காவடியை குறித்து ஒரு பொய்யான தகவலை ஒரு வரலாற்று திரிபை செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றதான அந்த சிலுவை மரத்தை தான், அதை நினைவு கூறும்படியாக தான் இங்கே காவடி எடுக்கிறார்கள் என்று கதை கட்டியிருக்கிறார்கள். வெறுமனே ஒரு வார்த்தை ஜாலம், காவு தடி காவடியா ஆனது என்று சொல்லி எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் வெறுமனே வார்த்தை ஜாலத்தை வைத்து இவர்கள் கட்டியிருக்கிறதான் இந்த பொய் பிம்பத்தை நாம் உடைக்கும் விதமாக தான் இந்த காணொலியை நான் விசேஷமாக செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவை காவு கொடுக்க ஒரு தடியை அவர் சுமந்து சென்றார் என்று திரு ஜே ரமேஷ் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்திலே வசனத்தை வைத்திருக்கிறார். இயக்குனர் ஜே ரமேஷ் மற்றும் அவருக்கு இப்படி தப்பா பாடம் சொல்லி கொடுத்ததான முனைவர் பாஸ்கரதாஸோ அல்லது கீழ்ப்பாக்கம் தெய்வநாயகம் போன்றவருக்கு நாம் வைக்கிறதான கேள்வி என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை எந்த கடவுளுக்கு காவு கொடுத்தீங்க? எந்த கடவுளுக்கு காவு கொடுக்க அவர் அந்த சிலுவை எடுத்துட்டு போனாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மேலே பிரியப்பட்டதான அல்லது இயேசு கிறிஸ்துவை தனக்கு காவு என்று வாங்கி கொண்டதான கடவுள் யார்? பைபிள் அப்படி எங்கன்னா சொல்லுதா? கிறிஸ்துவம் அப்படி எங்கன்னா போதிக்கிறதா? கிறிஸ்துவத்தினுடைய நம்பிக்கை என்ன, விசுவாசம் என்ன? மனிதன் பாவத்தில் விழுந்தான், அந்த பாவத்தை போக்கும் பரிகாரியாக கடவுளே இயேசுவாக மாம்சத்தில் வந்து தன்னை சிலுவிலே பலி கொடுத்தார். இதுதானே கிறிஸ்துவம் சொல்கிறதான தத்துவம், விளக்கம், சித்தாந்தம், விசுவாசம் எல்லாம். நீங்கள் ஏதோ புதுசாக ஒரு கதை விட்டுருக்கீங்களே, இயேசுவை காவு கொடுத்தாங்க. அப்போ இயேசுவை எந்த கடவுளுக்கு காவு கொடுத்தீங்க? இங்கே வந்து குலதெய்வத்துக்கு காவு கொடுக்கறதும் இயேசுக்கு காவு கொடுக்கறதும் ஒன்றா? அப்போ நீங்கள் கிறிஸ்துவம் சொல்லாத ஒரு புதிய நூதனமான போதனையை செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்தி கிறிஸ்துக்கள் ஆகிறீர்கள். தமிழர்களுடைய அந்த வரலாற்றை நீங்கள் திருடுகிறீர்கள், அவனுக்கு துரோகம் செய்கிறீர்கள், இன துரோகிகள். கிறிஸ்துவுக்கும் நீங்கள் பகைஞர்கள், அந்தி கிறிஸ்துக்கள். அப்படிதான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பைபிள் அப்படி சொல்லலையே. உங்கள் கிறிஸ்துவ கருத்து என்ன? அப்போ உங்கள் விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு கடவுளுக்கு காவு கொடுத்தங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து காவு வாங்கினதான அந்த கடவுள் வந்து ரத்தம் விரும்புகிறதான ரத்த காட்டேரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இங்கே இஷ்ட தெய்வம் அது அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், தான் கொடுக்கறதான விலங்கோ அதனுடைய பலியோ அந்த ரத்தத்தை வந்து தன்னுடைய இஷ்ட தெய்வம் விரும்பி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு அவங்களுடைய நம்பி அந்த பலி கொடுக்குறாங்க, இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் அதுவும் ஒன்றுன்ற மாதிரி நீங்கள் பேசுறதுன்றது வந்து எவ்வளோ ஒரு பிழையான காரியம். அப்போ முதல்ல நீங்கள் சொல்லக்கூடியது காவு தடி காவடியானது அப்படின்றது பிழையாக்குச்சு. அதுவே நீங்கள் வலிந்து திரித்து திணித்த ஒரு பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதில் நீங்கள் மறைமுகமாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகுதான் இங்கே தமிழர்களுக்கு கடவுள் என்ற கோட்பாடு அல்லது இந்த குமர கடவுள் என்ற கோட்பாடு வந்தது என்பது போல நீங்கள் கதை விடுகிறீர்கள். இது ரொம்ப ஆபத்தானது, அபத்தமானது.
மோசமான திருட்டு வேலை இது. சுத்தமான அயோக்கியத்தனம். ஏன்னு சொன்னால் முருகன் இன்று நேற்று அல்ல, காலங்காலமாக தமிழர் வரலாற்றிலே அவனுடைய பாரம்பரியம் வரக்கூடியதான கடவுள், தெய்வம். உலகத்திலேயே மொழிக்கென்று ஒரு தெய்வத்தை வைத்தவன் தமிழன். அந்த தெய்வம் முருகன். நீங்க அவனையே இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகுன்னு காலத்தை பின்னாடி இருக்கிறீங்களே, நீங்க உண்மையாலுமே தமிழர்கள் தானா? இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வேறு, முருகனுடைய காலம் வேறு. திருமுருகாற்றுப்படை, அகநானூறு, புறநானூறு எல்லாம் சங்ககாலம்லாம் என்ன காலம்? நீங்க அதையும் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அதெல்லாம் கிபி 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு சொல்லி இருக்கும் எல்லாவற்றையும் தமிழனுடைய எல்லா அறிவு சார்ந்த நூல்களையும் எல்லாம் நீங்க என்ன செய்யறீங்கன்னா கிறிஸ்துவுக்கு பிறகு என்று சொல்லி பின்னாடி எடுத்து வச்சிருக்கீங்க. எவ்வளோ பெரிய பிழையானது, திருட்டு வேலை அப்படின்றத வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக அதுக்கு நம்ம பேச இருக்கிறேன். திருமந்திரத்தின் காலம், திருவள்ளுவரின் காலம் எல்லாம் எவ்வளோ முதல்ல இருக்கு, கிறிஸ்துவுக்கு முற்பட்டது என்பதை நான் கண்டிப்பாக பேச இருக்கிறேன். அப்போ உங்களுடைய காலத்தால் பின்னாடி நீங்கள் இழுத்துட்டீங்க. அதன்படி சொன்னால் கூட நீங்கள் தொல்காப்பியத்தை எப்போ கொண்டு வரும்? தொல்காப்பியத்தின் காலம் என்ன? குறைந்தபட்சம் 8000 ஆண்டு. கண்டிப்பாக கிறிஸ்துவுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னாடி தான் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்திலே முருகன் வருகிறானே, கந்தன் என்றும் வேலன் என்றும் முருகன் தொடர்ச்சியா தமிழனோடு ஐக்கியப்பட்டவர். வேலன் வெறியாட்டு, அப்புறம் முருகன் கூத்து, அதாவது வேலன் கூத்து, வள்ளி கூத்து, இப்படி எல்லாம் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுலாம் நீங்கள் மறைச்சிட்டு ஏதோ கிறிஸ்துவுக்கு பிறகுதான் முருகன் வந்தான், காவடி வந்தது என்று கதை விடுகிறீர்கள். காவடி அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து இருக்கக்கூடியதான ஒரு விஷயம். இந்த ஆராய்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக செய்திருக்கவே மாட்டீங்க. நீங்கள் தான் தெய்வநாயகன் துப்பி போட்டதான் எடுத்து மென்னிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏது சுய ஆராய்ச்சி? வெறுமனே காவு தடி காவடியானதுன்ற ஒற்றை வார்த்தையை நீங்கள் ஒரு ஆராய்ச்சி நீங்கள் எடுத்து பேசுறீங்கன்னா அது குப்பையில் போடக்கூடிய ஆராய்ச்சி தானே. டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு தகுதியற்ற ஆராய்ச்சி தான் தெய்வநாயகம் செய்தது. இந்த காவடி அப்படின்றது நீங்கள் சொல்லுது போல காவு தடி அல்ல, காவு கொடுக்க எடுத்துகிட்டு போன தடி அல்ல, காவுதலுக்கு பயன்படக்கூடியதான தடி. நல்லா புரிஞ்சுக்கணும். காவுதலுக்கு எடுத்துகிட்டு போன தடி, காவுதல் தடி. காவுதல் அப்படின்னு சொன்னால் தாங்குதல். எதை தாங்கிறது? வெயிட்டை தாங்குறது. ரெண்டு பக்கமும் ஏதோ ஒரு பொருளை தொங்க வைத்து அதை சமநிலைப்படுத்தி தூக்கி கொண்டு போவதற்கு பயன்படக்கூடியதான அந்த தடிக்கு பேர் தான் காவுதல் தடி. அதுதான் காவடியாக இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்கல்ல, இது சிந்து சமவெளி நாகரிகத்தின் குறியீடு. அங்கேருந்து வருது காவடி. இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுன்னு சொன்னால் முருகன் சேயோன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த குறிஞ்சி நிலத்தோடு சம்பந்தப்பட்டவர். அப்போ இங்கே இருக்கவங்களாம் இந்த உணவை சேகரித்ததை எடுத்துக்கொண்டு வருவதற்காக இந்த காவடி அப்படியே இந்த காவுதல் தடியை வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் வரலாற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களாம் பொறையோன் அப்படின்னு பேர் சொல்கிறது. பொறையோன் அப்படின்னா தாங்குகிறவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த முருகன் அங்கேருந்தே வரான். அவனுக்கு அந்த தெய்வத்திற்கு படையல் பொருள் எல்லாம் கொண்டு சென்றாங்க. அதுக்கும் இதுதான் பயன்படுத்தினாங்க. ரெண்டு பக்கமும் அவனுக்கு படையல் பொருட்களை கொண்டு கட்டி எடுத்துட்டு போறதான் இந்த காவுதல் தடி. இதுதான் காவடி. நீங்க சொன்ன மாதிரி சிலுவை சுமந்துட்டு போற அந்த தடி கிடையாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த முருகன் பக்தர்கள் சுமக்கிறதான காவடி வெயிட் இருக்காது, ரொம்ப லகுவா இருக்கும். ஏசு சுமந்த தடி வெயிட்டான தடி. அப்ப இதுவே உங்களுக்கு முரண்பாடு தெரியலையா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் எந்த ஆராய்ச்சி தான் பண்ணுறது இல்லையே. இந்த காவடி அப்படின்றது சிந்து சமவெளியிலேருந்து வரக்கூடியது, குறிஞ்சி நில கடவுளான முருகனோடு சம்பந்தப்பட்டது. இந்த மக்கள் எல்லாம் உணவை சேகரித்து எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு பயன்படுத்ததான அந்த அமைப்பு தான் காவுதல் தடி. வரலாற்றை படிக்கணும் சார், நீங்கள் நிறைய தேடணும். தெய்வநாயகம் மென்னு போட்டதே எடுத்து பேசுனீங்கன்னா இப்படிதான் தப்பு தப்பாக பேசணும். தயவு செய்து எல்லாத்தையும்
தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். உங்கள் டைலாக் தான் சார் இது. நீங்கள் தான் அதை வச்சுருக்கீங்க. எதையும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி தேடணும். நான் தேடி தான் பேசிகிட்டு இருக்கேன். நேரில் நீங்கள் விவாதத்திற்கு வந்தால் இதனுடைய இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள், உண்மையான ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆராய்ச்சி கட்டுரை அடிப்படையில் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுப்பேன். இங்கே நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் சொல்லுவது போல வெறும் வார்த்தை ஜாலத்தால் அமைக்கப்பட்டதல்ல காவடி. முதல்ல சொல்லிட்டேன், இயேசு கிறிஸ்துவை எந்த கடவுளுக்கும் காவு கொடுக்கல. அதுவே கிறிஸ்துவத்துக்கு முரண்பாடு நீங்கள் பேசுனீங்க. அதுவே நீங்கள் அந்தி கிறிஸ்து நான் முன்னமே சொல்லிட்டேன். ரெண்டாவது, முருகன் கிறிஸ்துவுக்கு முற்பட்டிலிருந்து வர தமிழ் சமுதாயத்தோடு புரிஞ்சு திணை கடவுளாக இருக்கிறான். அந்த மக்கள் அவனுக்கு கொண்டு போகிறதான வழிபாட்டு பொருள்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அந்த காவடி வந்தது. இன்னும் பின்னாடி போனீங்கன்னு சொன்னீங்கன்னா சிந்து சமையிலிருந்தே இந்த காவடி வருது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். திருவிதாங்கோடு அரசர்கள் நாணயம் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்குற அந்த நாணயம் செப்பு நாணயம். இதிலே பாருங்கள், அந்த காவடி இருக்கும். கிருஷ்ணர் வெண்ணையை 2 பக்கமும் சுமக்கிற மாதிரி ஒரு அந்த காவடி சின்னம் இருக்குது. இப்படி வரலாற்றில் இருக்கிறதான விஷயங்கள் நீங்கள் காட்டாமல், எதையுமே சொல்லாமல், பொத்தாம்பதம் ஏதோ டயலாக் எழுதிடலாமல் காவுதடி தான் காவடியாச்சுன்னு சொல்லி திருவிழாவில் ஒருத்த மனைவி காணா போயிட்டாலும் அப்போ அவளை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு என்னடா அடையாளம்னு கேட்டும்போது தான் சொன்னான்னா பச்சை புடவை கட்டிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி. கூட்டத்தில் எத்தனை பெண்கள் பச்சை புடவை கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ பச்சை புடவை கட்டினதெல்லாம் முன்னாடி ஆகிட முடியுமா? வேடிக்கையெல்லாம் இது. அப்படி தான் நீங்கள் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சுமந்துட்டு போன தடியும் முருகன் பக்தர்கள் சுமந்துட்டு போகிற காவடியும் ஒன்று அப்படின்றது இப்படியான ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒப்பீடு தான். அடுத்தது நீங்கள் இதில் என்ன சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா, முருக பக்தர்கள் அந்த சிவப்பாடை இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டு போகும்போது அவருடைய ஆடை இரத்தத்தாலே சிவப்பானதுனாலே இந்த செவ்வாடை அணிந்து முருகர்கள் அதை நினைவு கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகி வச்சிருக்கேன். இங்கே முருகர் பக்தர்கள் சிவப்பாடை மட்டும் போடல, மஞ்சள் ஆடையும் போட்டுட்டு போகிறாங்க. மஞ்சள் ஆடையை போட்டுக்கிட்டும் காவடி சுமப்பாங்க. அதுக்கு என்ன கதை சொல்லுவீங்க? இப்போ இந்த சிவப்பாடை குறித்து நான் பார்க்கணும்னு சொன்னால் பைபிள் அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா? அதுதான் சொன்னேன், பைபிளை நாம் சில நேரங்களில் விமர்சனம் செய்வது மாதிரி வந்துடும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இடம் நீங்கள் தான் கொடுப்பீர்கள். இப்போ 4 சுவிசேஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சுவிசேஷத்தில் போர் சேவர்கள் இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடித்தார்கள் அப்படின்னு எதுனா இருக்குமா? தேடி பாருங்க, எங்கேயுமே இல்லை, பதிவு பண்ணப்படவில்லை. தெளிவாக நீங்கள் பார்க்கணும். அவரை வாரினால் அடிக்க ஒப்பு கொடுப்பார்கள், பிலாத்து ஒப்பு கொடுத்தான் அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. போர் சேவர்கள் அடித்தார்கள் அப்படின்னு எழுதப்படலை. அவர் மேல் அங்கியே கழட்டுறாங்க, சிவப்பு அங்கியை அவருக்கு போடுறாங்க, தலையில முள்முடி சூட்டுகிறார்கள், தலையில கொட்டுறா, துப்புறா, யூதரின் ராஜாவேன்னு சொல்லி மண்டிட்டு அவரை பரிகாசம் பண்ண, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு சுவிசேஷம். ஆனால் போர் சேவர்கள் அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணலைங்க. அவரை மறுபடியும் சிவப்பு அங்கியை கழட்டிட்டு மேலங்கியை போட்டு கூட்டு போகிறாங்க சிலுவையில் அறைவதற்கு. அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு சுவிசேஷத்தில் பிலாத்து அவரை அடித்தான் அப்படின்னு இருக்கு. இதையும் நம்ம கூர்ந்து கவனிச்சோம் சொன்னால் அவனும் அந்த அடியை சும்மா பேருக்கு அடிச்சிருக்கான். ஏன் அப்படின்னு சொன்னால், முத நாள் இரவு அவனுடைய மனைவி தூக்கத்திலே அவன் தரிசனத்தை பார்த்துட்டு ஆள் அனுப்பி பிலாத்து எச்சரிக்கிறான். இந்த மனிதன் தேவ மனிதன், இந்த மனுஷனை ஒன்றும் செஞ்சிடாதன்னு சொல்லி ஆள் அனுப்பி எச்சரிக்கிறதுனாலே இந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை தண்டனையிலிருந்து தப்பிக்க வழி பார்க்குறான். அது முடியல அப்படின்னும் போது தான் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடும். அதனால் கண்டிப்பாக அவன் அடித்த அடியினாலே இயேசு கிறிஸ்துக்கு பெருசாக காயம் வந்திருக்கும், அப்படியே ரத்தம் சிந்திருக்குன்னு சொல்ல முடியாது. லாஜிக்கலி தர்க்க ரீதியாக நாம் பேசுவதென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் சிலுவையிலே ரத்தம் சிந்துவது தான், சிலுவைக்கு முன்னாடி அல்ல. அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்குது. வந்த காரணம் என்று சொன்னால்
சிலுவைக்கு முன்பாகவே இங்கே ரத்தம் சிந்தினார் அப்படின்றது வந்து தர்க்க ரீதியாக அடிபட்டு போகும். இதுல இன்னும் ஒரு கூடுதல் காரணம் ஒரு பொருள் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய மேல் அங்கி கண்டிப்பாக கிழியாதது. அதனாலதான் ஏலம் போட்டு எடுத்துக்கிறாங்க. சீட்டு போட்டு யாருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அது அப்படியே முழுசா வரணுன்றதுக்காக தான் சீட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க. அதனால சிலுவைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நிர்வாணப்படுத்தி தான் சிலுவையில் அறைந்தார் என்பதுதான் வரலாற்று உண்மை. ஒரு மனிதன் அடையக்கூடியதான உச்சபட்ச அவமானம் நிர்வாணமாக பொது இடத்துல தொங்குவது. அந்த அவமானத்தை, அந்த நிந்தை இயேசு கிறிஸ்து சுமந்தார். அதை நீங்க அவமானப்படுத்தும் விதமாக நீங்க கதையை மாத்தி பேசும்போது, இப்படி நாம வந்து கிறிஸ்துவத்தை கேள்வி கேட்பது என்பது வருத்தமான விஷயம்தான். பொய் சொல்லாது இருப்பாயாக, உள்ளதை உள்ளதென்று சொல்வாய் என்ற அடிப்படையில் நான் பேசுறேன். எந்த சுவிசேஷத்திலையும் போர் சேவர்கள் இயேசு கிறிஸ்துவை அடித்ததாக இல்லை. அப்ப ரத்தம் சிந்துவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால மேல் அங்கி ரத்தத்தினாலே நனைய வாய்ப்பில்லை, சிவப்பாக ஆவதற்கு வாய்ப்பில்லை. அங்கி கிழிக்கப்படாமல் சீட்டு போட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்ப நீங்க சொன்னதான இதுவும் ஒரு பொய் அப்படின்னு சொல்லியாச்சு. சினிமா படம் எடுத்துட்டாங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்டா இருக்கலாம், எந்த படமா இருந்தாலும் அப்படியே கீழே விழுந்து ரத்த சிந்துற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. சென்டிமெண்ட்டாக எடுத்தது. சுவிசேஷத்தின்படியாக வாரினால் அடிக்கப்படவில்லை. அடித்ததை ரெக்கார்ட் பண்ணலை. அடிச்சாங்களா அடிக்கலையா ரெண்டாவது. அடித்ததை ரெக்கார்டு இல்லை. ஆன் ரெக்கார்ட் நான் பேசுகிறேன். பைபிள் சுவிசேஷ புத்தகத்தில் போர் சேவர்கள் எந்த இடத்திலும் இயேசுவை சிலுவையில் அடிப்பதற்கு முன்பாக வாரினால் அடித்ததாக எழுதப்படவில்லை. ஏன்னா அவருக்கு சிவப்பு அங்கி போட்டதை எழுதியிருக்காங்க, முள்முடி சூட்டினதை எழுதியிருக்காங்க, காரி துப்புனதை எழுதியிருக்காங்க, கொட்டினதை எழுதியிருக்காங்க, பரிகாசம் பண்ணதை எழுதியிருக்காங்க. ஏன் இதையும் எழுதியிருக்கலாமே, ஒரு வேளை அடித்திருந்தால். அப்போ அடிக்கல அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் சொன்னதான அவர் உடம்பெல்லாம், அவர் ஆடையெல்லாம் சிவப்பானதுனால தான் இங்கே முருக பக்தர்கள் வந்து சிவப்பாடை போட்டுட்டு காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க என்பதும் ஒரு புழுகு வலிந்து நீங்களாக கற்பனையாக பேசியிருக்கீங்க. அது உண்மை அல்ல அப்படின்னு நம்ம பதிவு செய்யணும். அப்போ காவு தடி காவடியானது என்பது முழுக்க முழுக்க பொய்யான விஷயம். சிந்து சமணி நாகரிகத்திலிருந்து இங்கே நமக்கு காவடி இருக்கிறது. காவுதலுக்காக பயன்படுத்துகிற, அதாவது தாங்குதலுக்காக பயன்பட்ட தடி தான் காவடி. அது திணை கடவுளான குறிஞ்சி கடவுள் முருகனுக்கு படையல் பொருளை எடுத்துக்கொண்டு செல்வதற்காகவும் தமிழர்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இந்த காவடி இருந்து வருகிறதே அன்றி, நீங்கள் சொல்லியிருப்பது போல நீங்கள் செய்திருக்கிறதான இந்த வரலாற்று திருட்டு, கலாச்சார திருட்டு ரொம்ப ரொம்ப மோசமான வேலை. இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றதான சிலுவைக்கும் காவடிக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லை. மிக ஆணித்தரமாக நான் இங்கே அதை பதிவு செய்கிறேன். நீங்கள் இன துரோகம் செய்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவம் சொல்லாததை நீங்கள் புதிதாக விஷயத்தை நீங்கள் சொல்லி கிறிஸ்துவுக்கும் துரோகிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் அந்தி கிறிஸ்துக்கள், தமிழின துரோகிகள் என்று உங்கள் மேல் நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்கள் முனைவர் பட்டம் வாங்கியிருந்தாலும் அந்த ஆய்வு அப்படின்றது வந்து குப்பையில் போடக்கூடிய ஆய்வு என்பதை நான் பகிரங்கமாக சொல்கிறேன். வரக்கூடிய காலங்களிலே அதை குறித்து நான் பேசுவேன். அதை குறித்து நான் மறுப்பு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக நீங்கள் செய்திருப்பது தமிழின துரோகம், கிறிஸ்தவ துரோகம், கலாச்சார திருட்டு. பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்கானதை இச்சியாதிருப்பாயாக என்றதான பிரதான கட்டளையை காற்றில் பறக்கவிட்டதான அந்தி கிறிஸ்துக்கள் நீங்கள். காவடிக்கும் இயேசுவின் சிலுவைக்கும் சம்பந்தமில்லை. முருகன் கிறிஸ்துவுக்கு முன்பிருந்தே இங்கே இருக்கிறான். நீங்கள் இன்னும் செய்திருக்கிறதாக இந்த திருட்டு வேலைகளை நான் வெளிச்சம் போட்ட காட்ட இருக்கிறேன். நடராஜரை குறித்தும், குமரனை குறித்தும், திருவள்ளுவர் திருக்குறள் திருமந்திரத்தை குறித்தும் நீங்கள் என்னெல்லாம் பொய்யான தகவல் பேசி வைத்தீர்கள் என்பதை வரக்கூடிய காணொலியிலே தொடர்ச்சியாக பேசுவோம். தமிழ் சைவர்களுக்கும் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கும் மீண்டுமாக நன்றியை சொல்கிறேன். இதில் நான் பேசியிருக்கிற கருத்தை நீங்கள் வந்து
நிதானித்து பாருங்க, உண்மை அறிந்து கொள்ளுங்கள். இப்படியான திருடர்களை விட்டு விலகி இருங்கள். நன்றி, வணக்கம்.